ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 340 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 56,000 அண்டர்லேருந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஏன்னா உங்களுக்கு சேலரியே வந்து வேறு லெவலில் இருக்க போது 80,000க்கு மேலே தான் சேலரி வந்து வரும், அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 14th டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஃப்ளையிங் கேட்டகரிலேயே உங்களுக்கு கிரவுண்ட் டியூட்டியில் வந்து டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சில் வந்து உங்களுக்கான ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா லிங்க் வந்து பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 14th டிசம்பர் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 340 வேகன்சி வந்திருக்கு. அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்கேட் என்ட்ரியில் வந்து ஃப்ளையிங்கில் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குது. மென் உமன் 2 பேத்துக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரவுண்ட் டியூட்டியில் வந்து டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல்லையுமே வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஇஎல்ல ஏஇஎம்ல அதுக்கப்புறம் வெப்பன் சிஸ்டம் பிரான்ச்சில் உங்களுக்கு வந்து அதில் வந்து அட்மின் இந்த மாதிரி லீகல் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்கும். அதே மாதிரி என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிலையுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் வந்து பாருங்கள் 20, மேக்ஸிமம் வந்து 24 வரைக்கும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ளையிங் பிரான்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து பாருங்கள் பான் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கிரவுண்ட் டியூட்டியில் வந்து பாருங்கள் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கலுக்கு வந்து மினிமம் 20, மேக்ஸிமம் 26 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே பான் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. இந்த இயர்லேருந்து இந்த இயருக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் அன்மேரிடு மேல் அன்மேரிடு ஃபீமேல் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மினிமம் வந்து நீங்கள் வந்து +2 வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் 3 இயர்ஸ் டிகிரி வந்து எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஃப்ளையிங் பிரான்ச்சில். அப்படி இல்லைனா நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து அவங்க கேட்டிருக்கூடிய அந்த டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. அதாவது ஏஇஎல்ல வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் எந்த பிரான்ச் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், இங்கே கொடுத்துருக்காங்க பதிலாக. ஸோ அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்கிற அந்த ரெலவெண்ட்டான டிசிப்ளினில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லேயே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான டிசிப்ளினில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதுக்கடுத்து கிரவுண்ட் டியூட்டியில் வந்து நான் டெக்னிக்கல் பிரான்ச்சில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் வெப்பன் சிஸ்டம் பிரான்ச்சு இதுக்கு வந்து பார்த்தோன்னா 12th வந்து நீங்கள் முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பிஇ பிடெக்கில் வந்து பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி அதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கேட்டகரிக்குமே நீங்கள் 12th முடிச்சுட்டு ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி அசோசியேட் மெம்பர்ஷிப்பாக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் பிகாம் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சவங்க, அப்படி இல்லைனா குவாலிஃபைடு சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்ஏ, சிஎஃப் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சியில் ஃபினான்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மெடிடாலஜி கேட்டகரிக்குமே வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு ஸோ பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் இல்லை மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா 4 இயர் கிராஜுவேட் டிகிரி இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து அதில் கேட்டிருக்கிற அந்த டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தெந்த பிரான்ச்சுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் சைன் அப் பண்ணணும், நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இதில் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரூ. 550 வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ இதிலேயே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சைன் அப் பண்ணணும், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கேயே அந்த டேப்லர் காலம்லேயே எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் பார்த்தே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ செலக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. இதில வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு இதில எக்ஸாம் டேட்டுமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. இதில உங்களுக்கு இந்த டேட் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். இதில எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே வந்து உங்களுக்கு இங்க இருக்கு பாருங்க. 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் 300 மார்க் வந்து இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பாருங்க இங்கேயே குடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 3 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கான கால்குலேஷனுமே வந்து இங்க இருக்கு. எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸோ இதில மெடிக்கல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. அதாவது ஹைட்டு, வெயிட் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கான பிசிக்கல் ஃபிட்னஸ் அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதே மாரி வந்து பாருங்க மெடிக்கல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இதிலேயே வந்து உங்களுக்கு பாடியில டேட்டூஸ் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாரி வந்து உங்களுக்கு விஷன் இதெல்லாம் வந்து கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. ஐ விஷன் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ பிசிக்கல பொறுத்தவரைக்கும் பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு ரன் பண்ற மாரி இருக்கும். 4 கிலோமீட்டர் வந்து நீங்க 15 மினிட்ஸ்ல ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங்கு, புஷ் அப்ஸு, சின் அப்ஸ் இந்த மாரி ரோப் கிளைம்பிங்கு, ஸ்விம்மிங் இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்க, உங்களுக்கு இதில வேற லெவல் சேலரி. ஃப்ளையிங் ஆஃபீசர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். அப்போ வந்து பாருங்க 56,100ல இருந்து ரூ. 1,77,500 வந்து உங்களுக்கான சேலரி. இதில 56,100ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஃப்ளையிங் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, டெக்னிக்கல் அலவன்ஸ் இந்த மாரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்க கைக்கு வந்து இனிஷியலாவே சேலரி வந்து பார்த்தோன்னா 80,000 90,000 கிட்டக்க வந்து இருக்கும். இதில இன்சூரன்ஸ் கவரேஜுமே வந்து பாருங்க 1.25 க்ரோருக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து இங்க வந்து இமெயில் ஐடி உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கு. இந்த நம்பருக்கு இமெயில கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதிலேயே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து இதில பிசிக்கல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து இங்க இருக்கு. ஹைட்லாம் வந்து பாருங்க, மேலா இருந்தா 157 இருக்கணும். ஃபீமேலா இருந்தா 152 வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே இதில வந்து நீங்க ஒன் பை ஒன்னா செக் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு ஏஜுக்கு ஏத்த மாரி வந்து அந்த வெயிட் இதெல்லாம் வந்து கால்குலேஷன் வந்து குடுத்துருக்காங்க இந்த டேப்லர் காலம்ல. இதையுமே நீங்க மேல் தனியா, ஃபீமேல் தனியா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.